மார்னிங் ஆக்டிங் செம்ம கோவம் வருது. இதே நைட் ஆனா டிப்ரெஷன்ல போய் அழுதுட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் ஏன் நீங்க எனக்காக யோசிச்சிருக்கீங்க? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. மெயின் ஹார்மோன்ஸ் தான். நீங்க கோவப்படுறது உங்க சுத்தி இருக்கவங்க கூட இல்ல, உங்க ஹார்மோன்ஸ் கூட. பீரியட்ஸ் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஈஸ்ட்ரோஜனும் ப்ரொஜெஸ்டரோனும் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்படி கம்மியா இருக்கிறதுனால செரோட்டோனினும் கம்மியா இருக்கும். ஸோ செரோட்டோனின் கம்மியா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இரிட்டேஷனா இருக்கும், டிப்ரெஷனா இருக்கும், யாரை பார்த்தாலும் கோபமா தான் வரும். டெஸ்ட்ரான்ஸ் பசங்களுக்கு மட்டும் இல்ல, பொண்ணுங்களுக்கு இருக்கு. இந்த டெஸ்ட்ரான்ஸ் மோட்டிவேட்டடாகவும் அண்ட் எனர்ஜிஃபுல்லாகவும் நமக்கு வச்சுக்கிறோம். பட் இந்த மூட் ஸ்விங்ஸ்னால டெஸ்ட்ரான்ஸ் லெவல் கம்மியாகிறதுனால நம்மளுக்கு மோட்டிவ்லெஸ்ஸாகவும் அண்ட் எனர்ஜி இல்லாம ஃபீல் பண்ண வைக்குது. கார்டிசோல்ஸ் அதிகமாச்சுன்னா ஒர்க் ப்ரெஷராகவோ இல்ல ரிலேஷன்ஷிப்ல ஏதாச்சும் ஒரு டிராமாவோ இல்ல பினான்சியல் டென்ஷன்ஸ் அதிகப்படுத்தும். மூட் ஸ்விங்ஸ் அதிகமாயிடுச்சுன்னா போய் யார்கிட்டயும் சண்டை போடாம தனியா போய் கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருங்க. இதை விட இது இம்பார்ட்டன்ட், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா சாப்பிடுறது. டார்க் சாக்லேட் சாப்பிடுறேன். டார்க் சாக்லேட்ல மெக்னீசியம் இருக்கிறதுனால கார்டிசோல்ஸ் கம்மி பண்ணும். கார்டிசோல்ஸ் கம்மி ஆச்சுனாவே நம்மளுக்கு ஒர்க் ப்ரெஷரோ இல்ல ஏதாவது டிப்ரெஷன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் காம் பண்ணும். இனிமேல் மூட் ஸ்விங்ஸ் ஆச்சுன்னா யாருக்கிட்டையும் சண்டை போடக்கூடாது. சோலி முடிச்சு.